பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இயற்கை சார்ந்த விஷயங்களும் மற்றும் இயற்கை விவசாயத்தை குறித்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு மறைந்த நமது இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்களோட தொடர்பு கொண்டு ஒரு 6 மாத காலம் அவருடைய பாத யாத்திரை மற்றும் பயிற்சியில் நான் பங்கெடுத்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்ட விஷயங்களை நம்மளுடைய தொடர்பில் இருக்க விவசாயிகளோட பகிர்ந்துக்கணும் பொருட்டு நிறைய கூட்டங்கள் ஆங்காங்கே நடத்தி விவசாய செய்திகளை விவசாயிகளுக்கு தெரியப்படுத்திகிட்ருக்கேன். அதன் பொருட்டு இயற்கை விவசாயம் குறித்து விவசாயிகள்கிட்ட பேசும்போது நிறைய விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் ஒரு 6 வருடமாக விவசாயிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, இயற்கை விவசாயம் சோறு போடுமா, இயற்கை விவசாயம் கடன்களை அடைக்குமாங்கிறது தான் முதல்ல கேட்டுக்கிறாங்க. முதல்ல நம்ம இயற்கையை புரிஞ்சிக்கணும். என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 65 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகள் என்ன சாகுபடி செஞ்சாங்க, எப்படி விவசாயம் பண்ணாங்க, இப்போ நடைமுறையில் இப்போ இந்த நவீன விவசாயத்தில் விவசாயிகள் எப்படி இருக்காங்கங்கிறத இயற்கையை முதல்ல புரிஞ்சிக்கணும். மண்ணை நம்ம தெய்வமாக மதிக்கிறோம், மண்ணுக்கு பூஜைகள் பண்ணுறோம், மண்ணுக்கு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம விவசாயத்தை ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு பருவத்துக்கும். அந்த மாதிரி தாய் போன்ற ஒரு தெய்வமான மண்ணை இயற்கையில் நல்ல சத்துக்கள் நிறைந்த மண்புழுக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மண்ணாக இருந்துச்சு. அப்போ விவசாயம் பண்ணும்போது நம்ம முன்னோர்கள் இயற்கையான தழை குலைகள், சாணி உரங்கள் இவைகளை போட்டு பயன்படுத்தி விவசாயம் பண்ணாங்க. இப்போ நவீன விவசாயங்கிற பேரில் விவசாயிகளை நீங்கள் செயற்கையான ரசாயன உரங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அறிவுரைப்படுத்தியதன் பேரில் விவசாயிகள் கண்ட உப்புகளை விதவிதமாக கலராக மூட்டையாக ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது அதில் என்ன நடந்துச்சு, என்ன மாற்றம் நடந்துச்சுனாக்கா, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். மண்ணில் உள்ள மண்புழுக்களும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களும் முதல்ல அழிஞ்சு போச்சு. மண்புழுக்களும் நுண்ணுயிர்களும் இருந்தால் தான் மகசூல் அதிகமாக கொடுக்கும், வைக்கிற பயிர் ஆரோக்கியமாக வளரும், மண் காற்றோட்டமாக இருக்கும், மண் ஒரு உயிருள்ள மண்ணாக இருக்கும். இந்த மண்புழுக்களும் நுண்ணுயிர்களும் அழிந்து போனதுனால இன்றைக்கி ரசாயனத்தில் மகசூல் குறைஞ்சி போச்சு. மண்ணில் ஈரப்பதம் இல்லை, மண்ணில் காற்றோட்டம் இல்லை, மண்ணில் ஒரு உயிர் இல்லை, உயிர் சூழல் அழிஞ்சு போச்சு. முதல்ல விவசாயிகள் என்ன பண்ணணும், இந்த இயற்கையை புரிஞ்சுக்கணும். இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு அந்த உயிரோட்டம், மண்ணில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. விவசாயிகள் எடுத்தோன்னே என்ன கேட்குறாங்கன்னாக்கா, இந்த இயற்கை விவசாயம் நம்ம கை கொடுக்குமான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், இயற்கையை விட்டுவிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டு நிற்கிறோம். ஒரு சிறு உதாரணத்துக்கு மண் எப்படி கெட்டு போச்சுங்கிற சிறு உதாரணத்துக்கு நான் உங்களுடைய ஒரு சிறு உதாரணத்தை சொல்கிறேங்க. அதாவது சூரியன் இருக்குது, சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் ஹீட் எனர்ஜி, அதாவது எரிசக்தியாக வெளியே வருது. வெளியில் வந்த உடனே அது வெளிச்சமாக மாறுது, லைட் எனர்ஜியாக மாறுது. லைட் எனர்ஜியாக மாறி தாவரங்களை படும்போது தாவரங்கள் என்ன பண்ணுது, தனக்கு தேவையான உணவை குளுக்கோஸாக மாற்றி உணவாக எடுத்துக்குதுங்க. சூரிய வெளிச்சத்துலேருந்து உணவை எடுத்துக்குது, வேர்லேருந்து நீர் எடுத்துக்குது, காற்றுலேருந்து கரியை எடுத்துக்குது. இதுதான் இயற்கையானது. இப்போ இயற்கை விவசாயத்துலேருந்து ஈடுபட்டு இருக்கும்போது இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நீ யூரியாவை கொண்டு நிலத்தில் போடுங்கும் போது அப்போ இயற்கை கெட்டு போச்சு. ஏற்கனவே நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இருந்த தாவரம் என்ன போச்சுன்னா, நீ மண்ணில் போய் யூரியாவை போடுங்கும் போது ஆகாயத்துலேருந்து இருக்கக்கூடிய உணவை விட்டுட்டு மண்ணிலேருந்து இருக்கக்கூடிய உணவை எடுத்து அப்போ உயிர் சூழல் அங்கே சிஸ்டம் பாழாகி போச்சு. அங்கே நடைபெற உயிர் ஓட்டம் கெட்டு போச்சு. இப்படி இருக்கும்போது தான் இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் என்ன பண்ணுறோம். விதைகள் இருக்குது, விதைகள் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, விவசாயி தனக்கு தேவையான உணவை முதல்ல உற்பத்தி பண்ணுவார், அடுத்து பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணார், அடுத்து அடுத்த வருடத்துக்கு தேவையான விதையை உற்பத்தி செய்து பாதுகாப்பு வச்சார். இப்போ விதையை உற்பத்தி பண்ணி பாதுகாத்து வைக்கும்போது அந்த விவசாயி ஒரு படைப்பாளியாக மாறுறாரு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நவீன விவசாயத்தில் நீ விதையை சேமித்து வைக்காத, ஒவ்வொரு வருடமும் நான் உனக்கு விதை தரேன், ஏன் விதையை வாங்கி விவசாயம் பண்ண, அந்த விதையை வாங்கி விவசாயம் பண்ண ஒரு தடவை தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விதையை கொண்டு விற்பனை பண்ணுறாங்க. இப்போ விவசாயியுடைய சூழல் கெட்டு போச்சுங்க. அவருடைய எல்லா விதத்துக்கும் கையேந்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, விதையை ஒவ்வொரு வருடமும் வெளியில் வாங்கி பயன்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து விவசாயி என்ன பண்ணார், உரத்துக்கு ஏற்கனவே அவர்கிட்ட தலை குலைகளை பயன்படுத்தி நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்க, நீ ரசாயன உரத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு ரசாயன உரத்துக்கு கையேந்தக்கூடிய நிலைமைக்கு தள்ளி போனாங்க. அடுத்து இயற்கையிலே விவசாயிகள் என்ன பண்ணணும், பூச்சிகளை கட்டுப்படுறதுக்கு அவருக்கு எப்படிங்கிறது தெரியும். நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய தலைகளை பயன்படுத்தி
பூச்சி விரட்டி பயன்படுத்தினார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து ரசாயன பூச்சிகளை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி ரசாயன பூச்சிகளை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் விவசாயிகளை வந்து அடிமைப்படுத்தி இன்றைக்கி விவசாயிகள் வந்து கடனாளியாகி கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் நம்ம இந்திய திருநாட்டில் 1,00,000த்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா கடன் வாங்கி ரசாயன விவசாயம் பண்ணி விவசாயம் பண்ணி கடன்லேருந்து மீள முடியாமல் விவசாயிகளுக்கு தற்கொலைக்கு தள்ளப்பட்டு விவசாயிகள் நாளடைவில் நலிவடைந்து போயிட்டுருக்காங்க. இதிலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான், நிச்சயமாக மீண்டு வர முடியும். விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை கையாள வேண்டும் என்பது தான். இன்றைக்கி நான் உங்களிடையே சொல்ல போகிற விஷயம் என்னவென்றால், இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் வந்து நம்ம நாட்டு விவசாயிகள் வந்து ஒரு 200 விதமான கரைசல்கள் தயார் பண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. விதையை பாதுகாக்க வேண்டுமா, விதை நேர்த்தி செய்ய வேண்டுமா, அதுக்கு ஒரு கரைசல் வேப்ப விதை கோமிய கரைசல் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து மண்ணை சரி பண்ண வேண்டுமா, மண்ணுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டுமா, மண்ணுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்க வேண்டுமா என்பதற்கு அமிர்த கரைசலை தயார் பண்ணி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அடுத்து சாகுபடி செய்யக்கூடிய பயிரில் பூச்சி நோய்களை விரட்ட வேண்டுமா அப்படின்னாக்கா 5 இலை கரைசலை தயார் பண்ணி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பயிர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அதில் வந்து நோய் நொடி எதுவுமே இருக்கக்கூடாது, செழிப்பாக வரணும், மகசூல் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்கு பஞ்சகாவியா என்ற பஞ்சகாவியா என்ற அற்புதமான ஒரு பொருளை தயார் பண்ணி விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் இப்போ மறந்து போய் நவீன விவசாயத்தில் இது எல்லாத்துக்கும் மாற்று கருதாக ரசாயனத்தை புகுத்தி இன்றைக்கி விவசாயம் அக்ரிகல்ச்சராக இருந்தது இன்றைக்கி அக்ரி பிஸ்னஸாக மாறி போயிட்டு. எப்படி மாறிச்சு அப்படின்னாக்க, விவசாயிக்கு உரம் கொடுக்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, விவசாயிக்கு விதை கொடுக்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, விவசாயிக்கு பூச்சி மருந்து கொடுக்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, விவசாயிக்கு டிராக்டர் கொடுக்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயிகள் வந்து இன்றைக்கி நாளுக்கு நாள் கடனாகி போய் கடன்லேருந்து மீள முடியாமல் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறாங்க. இதிலேருந்து மீண்டு வருவதற்கு ஒரே ஒரு வழி இயற்கை விவசாயத்தில் செய்ய வேண்டியது தான். இந்த இயற்கை விவசாயத்தில் நிறைய கரைசல்கள் பயன்படுத்தி நம்ம வந்து இன்றைக்கி விவசாயம் பண்ணி சுபிட்சமாக வாழலாம். இன்றைக்கி வந்து இந்த தேமூர் கரைசல்ங்கிற தேமூர்லேயே இதனுடைய பேர் இருக்குங்க. தேங்காய் பாலும் மோரும் இணைந்தது தான் தேமூர் கரைசல். தேங்காய் பாலை வந்து சம பங்கு எடுத்துக்கிறோம், அதே போல் மோர் வந்து சம பங்கு எடுத்துக்கிறோம். தேங்காயை உடைச்சி அதனுடைய பருப்பு பகுதியை பூவுக்கால திருவி அதை வந்து அம்மியில் ஆட்டுக்கல்லில் வச்சு அரைச்சோம்னா ஒரு பால் வரும், அதுதான் தேங்காய் பால். இது வந்து நம்ம சமையலுக்கும் பயன்படுத்துகிறோம். இது வந்து எளிதில் எல்லா விவசாயி வீட்டிலையும் சரி, விவசாயம் இல்லாதவங்க வீட்டிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தேங்காய் பால். அதே மாதிரி மோர், பசுமாட்டு பால்லேருந்து அதை வந்து மோராக எடுத்து அந்த மோர் வந்து எல்லோரும் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடியது தான். இது வந்து நம்ம தினமும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். இது எந்த விதமான விஷத்தன்மையும் கிடையாது. இது நல்ல ஆரோக்கியமானது ஒன்று, மனிதனுக்கு உடல் நலத்துக்கு நல்ல ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு 2 பொருள். இந்த தேங்காய் பாலையும் இந்த வந்து மோரையும் 2 சம பங்கு எடுத்துக்கிறாங்க. இது 1 லிட்டர் எடுத்தோம்னா இது 1 லிட்ரு, இது 2 லிட்டர் எடுத்தோம்னா இது 2 லிட்ரு, இது 5 லிட்டர் எடுத்தோம்னா இது 5 லிட்டருங்க. இது 2த்தையும் சம பங்கு எடுத்து 2த்தையும் ஒரு மண் பானை இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போடலாம். ஆனால் மண் பானையில் போடுறது தான் மிக சிறந்தது. இந்த மாதிரி ஒரு மண் பானையில் 2த்தையும் ஒன்றா கலக்கிறோம். அதாவது வந்து தேங்காய் பாலையும் கலக்கிறோம், மோரையும் கலந்து இதை வந்து என்ன பண்ண 2த்தையும் ஒரு கலக்கி விட்டு இது வாய் பகுதியில் வந்து ஒரு துணியை கட்டி அதை வந்து நம்ம ஒரு கயிறு மூலம் கட்டிடுறோம். இதில் வந்து கட்டிட்டு இதை என்ன பண்ணோம், 7 நாட்கள் இல்லை 8 நாட்களில் மண்ணுலேயோ இல்லை எருக்குழியிலையோ புதைச்சி வைக்கிறோம். இந்த பானையை வந்து மண்ணுலேயோ எருக்குழியிலையோ புதைச்சி வைக்கும்போது அங்கே ஏற்படுகிற அந்த வெப்பத்தின் காரணமாக, அந்த மண்ணுக்கு அடியில் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் காரணமாக இதில் வந்து ஒரு அமிலம் ஒன்று சுரக்குது. இந்த அமிலம் என்ன அப்படின்னாக்கா, பயிர்கள் வந்து பூக்கள் உதிர்றதும் பிஞ்சுகள் உதிர்றதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. எந்த விதமான பயிர் நீங்கள் சாகுபடி செஞ்சாலும் சரி, காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, பூம்பயிர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பருத்தி இந்த மாதிரி எந்த பயிர்களாக இருந்தாலும் சரி, பூக்கள் உதிர்றதும் பிஞ்சு உதிர்றதும் ஒரு முக்கியமான தலையாய பிரச்சனை. இந்த பூக்கள் உதிராமல் இருந்தாலே மகசூல் அதிகமாக கொடுங்க. ஒரு பயிரில் வந்து மகசூலை அதிகப்படுத்துறதுக்கு, மகசூலை வந்து நிர்ணயப்படுத்துறதுக்கு ஒரு சில வழிகள் வந்து இருக்குங்க. அது ஒன்று வந்து பயிர்களுடைய எண்ணிக்கையை பராமரிக்கிறது. 2 வந்து பயிர் வளர்ந்த பிறகு அதில் வந்து பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறது. பூக்கள் உதிராமல் இருந்தாலே அதில் வந்து பிஞ்சு பிடிக்கும், பிஞ்சு வந்து காயாகும், காய் கனியாகும். இந்த பூக்களும் பிஞ்சியும் உதிராமல் இருக்கக்கூடிய வேலையை இந்த தேமூர் கரைசலில் வரக்கூடிய அந்த ஜிப்ரலிக் ஆசிட் என்கக்கூடிய ஒரு ஆசிட் செய்யுது. இந்த ஜிப்ரலிக் ஆசிடை இன்றைக்கி கூட அதை வந்து ரசாயன கடையில் வந்து அதை வந்து தயார் நிலையில் விற்கிறாங்க. அது வந்து கெமிக்கல்.
அது கெமிக்கலுக்கு போகாமல் நம்ம இயற்கையிலே இதை இயற்கையிலே செஞ்சு இது பயன்படுத்தக்கூடிய விஷயந்தான் தேமோர் கரைசல். இது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இது கரைசல் தயாரான பிறகு 10 லிட்டர் தண்ணிக்கு இந்த கரைசல்லேருந்து 500 மில்லி போடுறோம். 10 லிட்டர் டேங்க் இருக்குனாக்கா இந்த கரைசல்லேருந்து ஒரு 500 மில்லி போட்டு பூக்கும் தருணத்தில் நீங்கள் வந்து கைத்தளிப்பான் மூலமோ இல்லது விசைத்தளிப்பான் மூலமோ தெளிக்கும் போது பூக்கள் உதிராமல் இருக்கும். பூக்கள் உதிராமல் இருக்கும்போது பூக்கள் அனைத்தும் காய்களாகவும் கனிகளாகவும் மாறும். இதனால் மகசூல் வந்து நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மகசூலில் இந்த தேமோர் கரைசல் தெளிக்கும் போது ஒரு 25% மகசூல் வந்து எடுக்கலாம். செலவுன்னு பார்த்தாக்க இது ஒன்றும் ஒரு பெரிய செலவு கிடையாதுங்க. தேங்காய் வந்து 2 தேங்காய் எடுத்திங்கன்னா ஒரு 1 லிட்ரு பால் கிடைக்கும். 1 லிட்ரு மோர் இன்றைக்கி கடையில் வாங்க போனாக்கா ஒரு 25 ரூபா இல்லாட்டி 30 ரூபா வருங்க. ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு. மண்பானை நம்ம வீட்டிலே இருக்குது, நம்ம செய்ய போகிறோம், ஒரு அரை மணி நேரம் மெனக்கட போகிறோம். கூடுதலாக விவசாயிகள் அனுபவத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த தேமோர் கரைசல் தெளித்த காய்கறி பழங்கள் வந்து சுவையாக இருக்குது, அது வந்து தன்னுடைய வழக்கத்தை விட அதிகமான சுவை கொடுக்குது அப்படின்னு சொல்லி வழக்கத்தில் சொல்கிறாங்க. நாங்களும் அதை உணர்ந்துருக்கோம். விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த தேமோர் கரைசல் வந்து இது ஒன்றும் செய்யறது ஒரு பெரிய விஷயமாக படலைங்க. இது ரொம்ப எளிதில் செய்யக்கூடியது. இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்க விவசாயிகள் எல்லாருமே இதை பயன்படுத்துகிறாங்க. தமிழகம் முழுவதும் இன்றைக்கி வந்து இயற்கை விவசாயம் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 50,000 விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே இது பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எழலாம், இயற்கை விவசாயத்தில் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியுமா, இது செய்யணுமா அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இது வந்து இயற்கை விவசாயம் நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லை நவீன விவசாயம் பண்ணாலும் சரி, இந்த தேமோர் கரைசல் எல்லாருமே பயன்படுத்தலாம். இப்போ இந்த தேமோர் கரைசல் செய்கிறது எப்படிங்கிறது செயல் விளக்கமாக நம்ம பார்ப்போம். இது வந்து இதுக்கு வந்து முக்கியமாக நான் முதல்ல சொல்லிட்டேன், இது முக்கியமாக தேவைப்படக்கூடிய 2 பொருள் தான். தேங்காய் பால், இன்னொரு வந்து மோர். இது 2 தான் இதுக்கு தேவையானது. இந்த மாதிரி வந்து தேங்காய் நல்ல தேங்காயாக ஒரு 2 காய் எடுத்து இதை நீங்கள் உடச்சி இதில் வந்து பால் எடுக்குது எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து நீங்கள் ஒரு அம்மிலேயோ ஆட்டுக்கல்லையோ இல்லை மிக்சிலேயோ போட்டு அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி ஆகும். இப்போ வந்து தேங்காயிலேருந்து நம்ம வந்து பால் எடுத்துட்டோம். பால் எடுத்து இதை பாருங்கள், தேங்காயிலேருந்து இந்த பால் எடுத்து இதை பாருங்கள், திக்காக இருக்குது பாருங்கள். இந்த பால் தேங்காயிலேருந்து பால் எடுத்துட்டோம். இந்த பால் வந்து இப்போ இதில் வந்து 1 லிட்டர் இருக்குது. இந்த 1 லிட்டர் பால் வந்து மண் பானையில் ஊற்றுறோம். அதை பாருங்கள், தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக விழுது பாருங்கள். 1 லிட்டர் இதில் வந்து தேங்காய் பாலை நம்ம ஊற்றுறோம். தேங்காய் பாலை நல்லா கலக்கி விட்டு ஊற்றின பிறகு ஊற்றிட்டு அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், அடுத்து நான் உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி மோர். இந்த மோர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோர் எப்படி செய்யுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி மோர் வந்து இப்போ 1 லிட்டர் மோர் வந்து இருக்குங்க. இதை நல்லா கலக்கி விட்டு இப்போ வந்து மோரை வந்து நம்ம வந்து இது சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு மோர். இது தேங்காய் பாலில் வந்து இதை மண் பானையில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இதை பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ வந்து மோர் ஊற்றுறோம். இந்த மோர் ஊற்றுனது பிறகு இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நல்லா கலக்கி விட்டுட்டு மண் பானையில் இதை கலக்கி விட்டுட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மெல்லிய துணி கொண்டு இதை வாய் பகுதியை நம்ம கட்டுறோம். இந்த மாதிரி ஒரு மெல்லிய துணி கொண்டு வாய் பகுதியை வந்து நாம் வந்து கட்டுறோம். இந்த மாதிரி ஒரு கயிறு கொண்டு வாய் பகுதியை கட்டிடுறோங்க. அவ்வளோதாங்க. கட்டிட்டு என்ன பண்ணுறோம், இதை வந்து மண்ணில் வந்து இதை புதைக்கணும். இது மண்ணில் வந்து புதைச்சி வாய் பகுதி மட்டும் தெரிகிற மாதிரி மண்ணில் வந்து இதை வந்து புதைக்க போகிறோம் நம்ம. இப்போ அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுறோம், இதை வந்து மண்ணில் வந்து இந்த பானை போகிற அளவுக்கு குழி வெட்டி குழியில் வந்து இந்த பானையை வந்து புதைக்க போகிறோம். இது இந்த பக்கவாட்டில் வந்து என்ன பண்ணுறோம், மண்ணை போடுறதை விட இந்த மாதிரி மக்கின தொழு உரத்தை போடணும். பாருங்கள், மக்கின தொழு உரம் இருக்குது பாருங்கள். இந்த மக்கின தொழு உரத்தை இதில் வந்து சைடில் போட்டு நிரப்பணும். ஏன் அப்படின்னாக்கா, இது பானையில் வந்து மண் தள்ளுறதை விட மக்கின தொழு உரத்தை போடும்போது இது வந்து அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருக்கிறதுனால இதில் வந்து அந்த ஆசிட் வந்து அமிலம் வந்து ஈஸியாக சுரக்குங்க. இப்போ பானையில் வந்து தேமோர் கரைசல் தயார் பண்ணி அதை உள்ளே இட்டு அதை வந்து மெல்லிய துணி கொண்டு கயிறு போட்டு கட்டி
நிலத்தில் குழி வெட்டி அந்த குழியில் வந்து வாய் பகுதி மட்டும் தெரிகிற அளவுக்கு போட்டு அதை சுற்றிலும் வந்து மக்கின தொழு உரத்தை போட்டு அதுக்கு மேலே மண் போட்டிருக்கோம். இந்த துணி ஏன் கட்டுறோம் அப்படின்னாக்கா, இந்த துணி வந்து மெல்லிய துணி கொண்டு கட்டணும். மெல்லிய துணி கொண்டு கட்டும்போது தேமூர் கரைசலில் ஒரு காற்றோட்டம் கிடைக்கும். இரண்டாவது, வெளியிலேருந்து மண், காற்றில் வரக்கூடிய தூசு, மற்றபடி பறவையினுடைய எச்சங்கள் இது மாதிரி எதுவும் போகக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து மெல்லிய துணி கொண்டு கட்டியிருக்கோம். இது வந்து 8வது நாள் தேமூர் கரைசல் தயாராகிடும். இதை எடுத்து நம்ம வந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டியது தான். 4 விஷயங்களை விவசாயிகள் கடைபிடிக்கணும். மண்ணில் ஈரம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். மற்ற கரைசலோடு கலந்து தெளிக்கக்கூடாது. காலை அல்லது மாலை வேலையை தெளிக்கணும். கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கணும். 10 லிட்டர் தண்ணிக்கு 6 லிட்டர் தேமூர் கரைசல் கலந்து தெளிக்கும் போது பூ பிஞ்சு உதிர்வது தடுக்கப்படுகிறது. பூ பிஞ்சு உதிர்வது தடுக்கப்படுகிற போது தன்னாலேயே மகசூல் கூடுவதற்கு வழிவகை செய்து கொடுக்கிறது. அதனால் விவசாயிகள் அனைவரும் இந்த தேமூர் கரைசலை எளிமையாக தயாரிக்கக்கூடிய அந்த தேமூர் கரைசலை தயாரித்து விவசாயத்தில் பயன்படுத்தி அதிக மகசூல் பெற்று அதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்று இந்த நிகழ்ச்சி வாயிலாக, இந்த மக்கள் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை பணிவன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.